புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி மாணவர்கள் அசத்தினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் பயோமெட்ரிக் கருவி பொருத்திய இளம் விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. சார், இது பேர் வந்து ஸ்மார்ட் வெஹிக்கிள் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். ஆக்சுவலி வந்து இந்தியாவில் நிறைய பேர் அன்ரைஸ் டிரைவிங் பண்ணுறாங்க, அதனால ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் யூஸ் ஆகும். சார், இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தட் மூலிமா யூஸ் பண்ண முடியும் சார். இப்போ ஓனர் வந்து அவங்க 18 இயர்ஸ் ஆகும், ப்ளஸ் அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் இந்த வெஹிக்கிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஓனர்னா இந்த வண்டி ஆன் ஆகும் சார். இப்போ வேறு ஏதாவது இதுவே வந்து அன்ஆத்தரைஸ் பர்சனாக வச்சாங்கன்னா வண்டி வந்து பீப் அலாரம் கொடுக்கும். அதே மாதிரி வந்து வண்டி ஆன் ஆகாது. அது வந்து ஓனருக்கு வந்து அலர்ட் மெசேஜ் போகும் சார், பைக் தெஃப்ட் அலர்ட். மாணவர்களின் அறிவியல் திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி 11வது ஆண்டாக வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியுடன் இணைந்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 700க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாணவ மாணவிகளின் 300க்கும் அதிகமான படைப்புகள் காண்போரை ஆச்சரியப்படுத்தியது. குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பயோமெட்ரிக் கருவியை பொருத்தி பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். இந்த முறையில் வாக்காளர் ஒருவர் தனது பெருவிரல் ரேகையை பதிவு செய்தால் மட்டுமே ஓட்டு செலுத்த முடியும் என கூறிய இளம் விஞ்ஞானிகள் போட்டியில் முதல் பரிசையும் தட்டிச் சென்றனர். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் போடணும்னா என் பேரும் என் ஆதார் டீட்டெயில்ஸும் காமிக்கும். அப்புறம் நான் இந்த ஓட் பண்ணும்போது கிரீன் லைட் வரும். அப்படின்னா நான் கரெக்டாக ஓட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் கள்ள ஓட்டு போடுறேன்னா என் ஆதார் டீட்டெயில் பேரெல்லாம் காமிக்கும். ஏன்னா அது செக்யூர் ப்ராசஸ்க்காக. இப்போ நான் ஓட்டு போடும்போது திருப்பி போடும்போது பஸர் அடிக்கும், லைட் அடிக்கும். ஏன் பஸர் அடிக்குதுன்னா இப்போ நம்ம ஓட் போடும்போது சுற்றி கவர் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா யாருமே தெரியக்கூடாது. ஆனால் அந்த ரூமில் இன்சார்ஜ் இருக்கவங்க இப்போ அவங்க கள்ள ஓட் போடுறாங்க தெரியறதுக்கு அந்த பஸர் இருக்குது. புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சியில் இறங்கிய மாணவிகள் விஷவாயுவை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் வகையில் ஒரு கருவியை கண்டுபிடித்துள்ளனர். விஷவாயுக்களுக்கே உரிய துர்நாற்றம் வீசினால் உடனடியாக அலாரம் அடித்துவிடும் என கூறி விவரிக்கிறார் மாணவி அர்சிதா. இது MQ2 சீரிஸ். இது ஒரு கேஸ் டிடெக்டர். பாய்சனஸ் கேஸ், ஹசார்டஸ் கேஸ் வீட்டில் ரிலீஸ் ஆனால் இது பிளிங்க் ஆகி ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். பிளிங்கின்ற ஒரு ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டாலே ஈஸியாக இது நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். இது பேட்டரி, இது மூலியமாக தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை நம்ம வீட்டில் இதை நம்ம வச்சோம்னா ஏதாவது பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆகுது, இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாத கேஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா இது ஈஸியாக சென்ஸ் பண்ணி நம்ம லைஃப் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணும். விவசாயிகளுக்கு உதவ கரும்பு மற்றும் வாழைகளை எளிய முறையில் வெட்டுவதற்கான கருவி, வீட்டு மாடியில் போடப்பட்டிருக்கும் துணிகளை திடீர் மழையிலிருந்து பாதுகாக்க தானியங்கி முறையில் மேற்கூரை அமைக்கும் கருவி, ஆதித்யா விண்கலத்தை பூமியிலிருந்து கண்காணிக்கும் வசதி என மாணவர்களின் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வியப்பை கூட்டியது. ஒவ்வொரு மாணவர்களும் தங்கள் கற்பனை வளத்தை அறிவியல் ஆற்றலாக வெளிப்படுத்த வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி படிக்கட்டுகளாக அமைந்த நிலையில் அவர்களை இளம் விஞ்ஞானியாக உலகிற்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது புதிய தலைமுறை. புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரஹ்மான்.